என்னடா கூட இருக்கிறவங்களே இந்த மாதிரி துரோகம் பண்ண எப்படிரா? வீட்டுல அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க? என்ன கதைன்னு சொல்றேன் கேளுங்க. ரோட் டு 10K ஃபாலோவர்ஸ்ல இன்னைக்கு நாள் 22 வீடியோ பாக்குறதான் பாக்குறீங்க. அந்த ஃபாலோ பட்டனை காலையில எந்திரிச்சிட்டு முதல்ல என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ப்ரீ ஒர்க் அவுட் மீல் தான். சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போனா கெஃபைனுக்கு ப்ரீ ஒர்க் அவுட் காலி. மிச்சம் இருந்த 1 ஸ்கூப் ப்ரீ ஒர்க் அவுட்ல தண்ணியை கலந்து 3 பேரும் குடிச்சோம். இன்னைக்கு ஒர்க் அவுட் ஸ்குவாட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னா 3 பேருக்கும் ஆல்ரெடி லோவர் பேக் பெயின் இருக்கு. இன்னைக்கு ஒர்க் அவுட் லெக் பிரஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு லெக் பிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம். லெக் பிரஸ், லெக் எக்ஸ்டென்ஷன், டம்பிள் வச்சு வெயிட்டட் ஸ்குவாட்ஸ், அப்புறம் ரொமானியன் டெட் லிஃப்ட் போட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு ஆவரேஜான ஒர்க் அவுட் தான் போட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நீனடா சொக்க இல்லாம நிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். திருப்பி அதுக்கேண்டா சொக்க கூட இல்லாம சாப்பிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. அடிக்கிற வேலுக்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். பாண்டா எடுத்துட்டு ஒன்னாவே போயிடலாம் ஃபங்க்ஷனுக்கு, நான் வண்டி கொண்டு வரேன்னு சொன்னா சரி ஒன்னாவே கிளம்பிடலான்னு அவன் வீட்டுக்கு போயிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தா நம்ம பாய்ஸ்லாம் 1 hour முன்னாடியே வந்துட்டு இருக்காங்க. சரி என்ன ஃபங்க்ஷன்னா நம்ம ஃப்ரெண்டோட அண்ணா என்கேஜ்மெண்ட் தான். நம்ம பாண்டா எடுத்துட்டு நானும் இந்த வருஷம் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு திடீர்னு ஒரு குண்டு எடுத்து போடுறான். யாரடா பொண்ணுன்னு கேட்டா மறைமுகமா ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். கேட்டா எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறான். ஆனா இன்ஸ்டா ஐடி பிரியா ஸ்வீட்டின்னு இருக்கு. சரி அவன் பாடுன்னு அங்க இருக்கிற கேக்க காலி பண்ற வேலையில இறங்கியாச்சு. ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணாது கைஸ். ஜிம் அதிகமா பண்றதுனால என்னன்னு தெரியல, சும்மாவே நிறைய சாப்பிடணும்னு தோணுது. சரி வளர பையன் சாப்பிடல தப்பு இல்லன்ட்டு பக்கத்துல டயட்ல இருக்கிற பையனோட இலையில வச்சதையும் சாப்பிட்டேன். இதை கூட அவங்க வேற பார்த்து நிறைய கண் வைக்கிறாங்கப்பா. இங்க காமெடி என்னன்னா வீக் நானும் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க பட்டர் நான் சாப்பிட்டு இருக்கான் ஒருத்தன். சரி நம்ம வந்தாலே பாக்கலான்ட்டு கடைசி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எடுத்து விட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால ஈவினிங் வாக்கிங் ஸ்கிப் ஆயிடுச்சு. சரி ஜூஸ் மட்டும் போட்டு வரலான்னு நானும் நம்ம 10 கிலோ பையனும் போனோம். அங்க போய் பார்த்தா நேத்து மாதிரி இன்னைக்குமே எதிர்ச்சியா வரான். ஒரே சந்தேகமா இருக்கு. தனியா வர சுத்துறான். புது மாப்பிளைக்கு தேவையான பொருளும் வாங்கி சுத்திட்டு இருக்கான். கேட்டா பீக் ஃபேட்ஸ்லாம் சாப்பிடணும்னு சொல்றான். சரி நாமளும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலான்னு 2 பீஸ் வாங்கி சாப்பிட்டோம். இந்த கடையில வாங்கினான்னு தெரியல, ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு. அப்புறம் அவ்வளவுதான் கைஸ், கொஞ்ச நேரம் பேச்ச போட்டு வரவழையே நாளைக்கு ப்ரீ ஒர்க் அவுட்க்கு தேவைப்படுற வாழைப்பழத்தை வாங்கிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை.